ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சிஸ்டர்ஸ் எங்களுக்கு ஐவிஎஃப் மெடிசன்ஸ் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்கள் டாக்டர் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த இன்ஜெக்ஷன் இந்த டேப்லெட் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா இவங்க கொரியருமே உங்களுக்கு அனுப்புகிறாங்க. நீங்கள் எந்த பிராண்ட் இன்ஜெக்ஷன் இவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணாலும் எந்த ஒரு குவாலிட்டியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் உங்களுக்கு அதே இன்ஜெக்ஷன் அதே குவாலிட்டியில் உங்களுக்கு 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. ஊரில் இருந்தாலுமே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க கொரியர் பண்ணிடுவாங்க. டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைபர் டவுட்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் நியூ டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. அதெல்லாம் என்ன அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைராய்டு டைமில் நிறைய பேர் ஹோம் ரெமிடிஸ் ஃபாலோ பண்ணுவாங்க தைராய்டை நார்மல் வச்சுக்க. அது மட்டும் இல்லாமல் டாக்டரை பார்த்து டாக்டர் கொடுக்குற தைராய்டு டேப்லெட்டும் அவங்க எடுத்துகிட்டு இருப்பாங்க. இந்த சமயத்தில் இப்போ ஆஃப்டர் ஈடி எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹோம் ரெமிடிஸ்லாம் ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஹோம் ரெமிடிஸ் எல்லாமே நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். ஈடிக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப நல்லது. எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் கொடுக்குற தைராய்டு டேப்லெட் அண்ட் தைராய்டு டயட்டை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். வேறு எந்த ஹோம் ரெமிடிஸும் நீங்கள் எடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஒரு கொஷின் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. இதுக்கு நம்ம ஆல்ரெடி ஆன்சர் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் நம்ம இந்த வீடியோவில் சொல்லலாம். என்ன கேட்டிருந்தாங்கன்னா, எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணி எனக்கு பாசிட்டிவ்லாம் வந்துடுச்சு, குழந்தைக்கு ஹார்ட் பீட்லாம் வந்துடுச்சுன்னு சொன்னாங்க. அகெயின் ஒரு 2 வீக்ஸ் விட்டுட்டு நான் டாக்டரை போய் பார்க்கும்போது குழந்தைக்கு ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த ஹார்ட் பீட் இப்படி திடீர்னு ஸ்டாப் ஆகிடுச்சு, அகெயின் ஹார்ட் பீட் வருமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு தடவை ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா அகெயின் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் பீட் குழந்தைக்கு வராது. மோஸ்ட்லி அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. குழந்தைக்கு ஹார்ட் பீட் நல்லா இருக்கிறதுக்கு என்ன மாதிரி ஃபுட்டு எடுக்கணும் அப்படின்னும் கேட்டிருந்தாங்க. நீங்கள் அயன் ரிச் ஃபுட்டு, ப்ரோட்டீன் ஃபுட் இதெல்லாமே நல்லா எடுத்துக்கோங்க. உங்களோட கார்பு அந்த மாவு சத்து அதை மட்டும் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சிஸ்டர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நான் 90 kg இருக்கேன், எனக்கு ஐவிஎஃப் பண்ணால் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நீங்கள் 90 kg இருக்கீங்கன்னா நீங்கள் ஐவிஎஃப் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு 3 month உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். அந்த 3 monthல நீங்கள் தாராளமாக 10 kg கிட்ட குறைக்கலாம். நீங்கள் ஒரு 10 kg குறைச்சிங்கன்னா தான் பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப்ல உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கும் இன்னும் நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேளை நீங்கள் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பாசிட்டிவ்லாம் வந்துடுச்சு அப்படின்னா அந்த ப்ரெக்னென்சியில் நம்மளுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட் ட்ரைமிஸ்டர், செகண்ட் ட்ரைமிஸ்டர், தேர்ட் ட்ரைமிஸ்டர் இந்த 3த்துலையுமே பார்த்திங்கன்னா வெயிட் நம்மளுக்கு நல்லாவே போடும். அப்படி போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு 100 kg கிட்ட நீங்கள் ரீச் ஆகிடுவீங்க. ஸோ அந்த ஒரு ரீசன்னால நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் 90 kg இருக்கீங்கன்னா உங்களுக்கு டைம் இருந்தால் 10 kg முடிஞ்ச அளவுக்கு டயட், வாக்கிங், எக்ஸசைஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஐவிஎஃப் சக்ஸஸும் ஆகும். உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆனால் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 10 kg கிட்ட உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சிஸ்டர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ப்ரீ டயபெட்டிஸ் இருக்குது, எனக்கு ஐவிஎஃப் பண்ணால் சக்ஸஸ் ஆகுமா இல்லை நேச்சுரல் ப்ரெக்னென்சி ஆகுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீ டயபெட்டிஸ்னால் இப்போ டைப் 2 டயபெட்டிஸ் அந்த மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கும். அதாவது ப்ரெக்னென்சி ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு சுகர் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரி இருக்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3 to 6 month மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான டயட் ஃபாலோ பண்ணிவிட்டு வாக்கிங், எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு உங்களோட சுகரை கண்ட்ரோல் வச்சுக்கோங்க. உங்களோட HbA1c எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 5.5லேருந்து 6.8க்குள்ளே இருக்கணும் உங்களோட HbA1c. அந்தளவுக்கு உங்கள் சுகரை நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். மெயினாக ஃபாஸ்டிங் உங்களுக்கு கண்ட்ரோலில் இருக்கணும். ஃபாஸ்டிங் 95க்குள்ளே இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் 1 hourல உங்கள் சுகர் லெவல் 140க்குள்ளே இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. 2 hoursல 120க்குள்ளே இருக்கிற மாதிரி மெயின்டைன். இன்னொரு சிஸ்டர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தரையில் படுக்கலாமா எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்படின்னு கேட்குறாங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டில் கட்டில் இருந்தால் நீங்கள் கட்டிலே கூட படுத்துக்கோங்க. பெட் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பெட் இல்லைனாலும் பரவாயில்ல. கட்டிலில் நீங்கள் நார்மலாக பாயோ இல்லைனா உங்கள் வீட்டில் நார்மல் பெட்ஷீட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா அதை போட்டு கூட நீங்கள் படுத்துக்கலாம். தரையில் படுக்கிறத மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆஃப்டர் ட்ரான்ஸ்ஃபர் கட்டிலில் இந்த சப்பாங்கல்லாம் போட்டு உட்காரலாமா, தரையில்
இல்லை அது மாதிரி போட்டு உட்காரலாமான்னு கேட்டிருக்கீங்க. இதுக்கெல்லாம் நான் வந்து முன்னாடியே நம்ம சேனலில் வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். என்னோடய ஓல்டு வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். அதில் உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய டீட்டெயிலாக நான் வந்து சொல்லியிருப்பேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கட்டிலில் உட்காந்தீங்க அப்படின்னா காலை வந்து நீட்டிட்டு நீங்கள் வந்து பின்னாடி வந்து பில்லோ வச்சுட்டு உட்காந்து நீங்கள் வந்து ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் வந்து எடுக்கலாம். பெட் ரெஸ்ட் எடுக்கணுமா 15 டேஸ் அப்படின்னு கேட்குறீங்க. பெட் ரெஸ்ட்லாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 5 டேஸ்க்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, எந்த வேலையும் செய்யாதீங்க. மற்றபடி சாப்பிட்டிங்கன்னா உடனே போய் படுக்காமல் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து வாக்கிங் வந்து ஸ்லோவாக பண்ணிக்கோங்க. சேரில் உட்காரலாமான்னு கேட்குறீங்க. தாராளமாக நீங்கள் சேர்லலாம் உட்காரலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ்லாம் கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் IVF டயட் சார்ட் வந்து கேட்டுட்ருக்கீங்க, வெயிட் லாஸ்க்கு டயட் சார்ட் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அது எல்லாத்துக்குமான டயட் சார்ட் வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராமில் தான் கொடுத்துட்ருக்கேன். அதுவும் ஜஸ்ட் 99 ருபீஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.